எபிசோட் 16. திரும்பி பார்த்தால் அங்கே சஹானா இல்லை. அவன் பயந்து உறைந்து போய் நிற்கும்போது, டே சந்தோஷ், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம் என்று சஞ்சனா அழைக்க, அந்த சத்தத்தில் சுயநினைவுக்கு வந்தவன் அப்படியே வீட்டிற்குள் சென்றான். அவன் உள்ளே செல்வதை ஒரு கருப்பு உருவம் சிரித்து கொண்டே பார்த்து கொண்டு நின்றது. அதை அவன் கவனிக்கவில்லை. சந்தோஷ் வீட்டிற்குள் சென்றால் அங்கே ஹாலில் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி தாத்தாவிடம் சந்தோஷ் கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருந்தான். ஆகையால் 2 பேரும் ரொம்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பழகி கொண்டிருந்தார்கள். இது அந்த வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏனென்றால் சக்கரவர்த்தி தாத்தா யாரிடமும் க்ளோஸாக பழக மாட்டார். தனிமையே இனிமை என்று தனிமையில் இருப்பவர். ஆனால் சந்தோஷிடம் அவர் இவ்வளோ ஜாலியாக பேசி சிரிப்பது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. தாத்தா, நாங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரே வீட்டில் இருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது தாத்தா, நம்ம எங்கேயாவது ஊரை சுத்த பார்க்கலாமா ப்ளீஸ் தாத்தா என்று சந்தோஷ் கேட்டான். என்னது, ஊரை சுற்றி பார்க்க போறீங்களா? மணி இப்போ என்னன்னு தெரியும்ல, பகல் 12 மணி ஆகுது. இப்போ யாராவது வெளியில் போவாங்களா? வெளியில் போகக்கூடாது தெரியாது என்று கங்கா கூற, அத்தை, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? 12 மணிக்கு வெளியே போகக்கூடாது, 6 மணிக்கு வெளியே போகக்கூடாது. அத்தை, 2025க்கு கொஞ்சம் வாங்க. 2025 இங்கே பேய் பிசாசு எதுவும் கிடையாது. அப்படியே எங்களை பேய் பிசாசு பிடிச்சிச்சுன்னா உங்கள் அட்ரஸ் சொல்லி உங்கள் அட்ரஸ்க்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம், ஓகேவா அத்தை என்று கிண்டலாக கூறினான் சந்தோஷ். கங்கா முறைத்து கொண்டே, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது என்று திட்ட ஆரம்பித்தாள். தெரியும் தெரியும், உங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னு எனக்கும் தெரியும். முதல்ல சின்னவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் கற்றுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமில்ல தாத்தா. நம்ம வெளியில் போகலாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, சுற்றி பார்க்கணும் தாத்தா என்று அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். சக்கரவர்த்தி தாத்தாவும் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, தாராளமாக போய் பார்க்கலாம் வாங்க, ஆனால் 6 மணி முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், சரியா என்று கூற, சூப்பர் தாத்தா, ஏ தாத்தா என்று எல்லோரும் கத்த ஆரம்பித்தார்கள். இதை பார்த்து சக்கரவர்த்தி தாத்தா சிரிக்க, என்னடா ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க, போக போக எல்லாரும் ரெடி ஆகிட்டு வாங்க, ஐயா ரெடியாக போகிறேன் என்று சந்தோஷ் கூறிவிட்டு போக சக்கரவர்த்தி தாத்தா சிரித்தார். அப்பா, நீங்கள் அவருக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. பெரியவங்க கிட்ட இப்படி பேசுறது கூட தெரியல, இவனை போய் ஊர் சுத்த பார்க்க கூப்பிட்டு போறீங்களா? பிசாசு, புள்ளைய பெற்று போடுனா பிசாசை பெற்று போட்டிருக்கான் என்று கோபமாக கூற, என்னம்மா நீ, ஒன்றை விட சின்ன பையன் அவன் அப்படிதான் இருப்பான். இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. பெரியவங்க நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம தான் சொல்லி தரணும். அவங்க சின்ன பிள்ளைங்கம்மா, அவங்க விளையாட்டாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, ஜஸ்ட் ரசிக்கணும். ஆனால் தப்பு பண்ணால் தண்டிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ கோபப்படுறியே என்று அவர் சாதாரணமாக கூற, இது கங்காவின் கோபத்தை அதிகமாக்குனது. சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு கங்கா சந்தோஷால் தான் ஜெயிலுக்கு போய் வந்தாள் என்று தெரியாது. தெரிந்திருந்தால் அவர் அப்படி இருந்திருக்கவும் மாட்டார். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரிடம் இருப்பதை விட சந்தோஷிடம் மட்டும் ரொம்ப நன்றாக பேசுவதும் க்ளோஸ் ஆகி இருப்பதும் சிலருக்கு வைத்தறிச்சலை உண்டாக்கியது. அது எப்படி என்று யோசித்தாலும் அதற்கான விடை கிடைக்கவில்லை. டே சந்தோஷ், நீ சக்கரவர்த்தி உன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆடிட்டு இருக்க இல்லை? ஆடு ஆடு, நீ எவ்வளோ தூரம் ஆடுறேன்னு நானும் பார்க்குறேன். உன் ஆட்டத்தை நான் நிறுத்தலை. என் பேர் கங்கா இல்லடா என்று மனதிற்குள்ளேயே நினைத்தாள் கங்கா. சிறிது நேரத்தில் சந்தோஷ் மற்றும் அவனின் அக்காக்கள் தயாராகி கீழே வந்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த சக்கரவர்த்தி தாத்தாவும் புன்னகைத்தார். கூடவே அவர்களின் கைகளில் 5000 ரூபாயை கொடுக்க அவர்கள் வேண்டாம் என்றார்கள். அதன் பிறகு, என்ன பசங்களா நீங்கள், இந்த வயசில் உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், கிராமத்தை வேற சுற்றி பார்க்க போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்குங்க, தாத்தா கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்குங்க என்று கூற, சரி என்று கூறி அவர்களும் வாங்கினார்கள். அதன் பிறகு
இங்கே கொஞ்சம் ரவுடிங்க எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. புதுசாக யாராவது பார்த்தா அவங்கள மிரட்டி காசு வேற வாங்குவானுங்க. ரொம்ப மோசமானவனுங்க. அதனால ஆறுமுகத்தை உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன் சரியா என்று தாத்தா கூற, தாத்தா ப்ளீஸ், நாங்கள் தனியாக போக விரும்புகிறோம். அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆறுமுக மாமா வந்தாருன்னா எங்களை ஜாலியாக இருக்கவே விட மாட்டார். அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணியே கொன்றுவார். ப்ளீஸ் தாத்தா. அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் கோபால் மாமா இருப்பார் தானே, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் கோபால் மாமாவை கூப்பிட்டுக்கிறோமே, ப்ளீஸ் தாத்தா என்று அவள் கேட்க, அவரும் சிரித்து கொண்டே சரிப்பா, பார்த்து போங்க, நிதானமாக இருங்க சரியா, அதே டைமில் சூதானமாக இருங்க என்று கூற, அவர்களும் சரி என்று கூற அவர்களை அனுப்பி வைத்தார் சக்கரவர்த்தி தாத்தா. அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதை பார்த்த கங்கா சிரித்து கொண்டே, போடா போ, உனக்கு எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோ, இன்னும் 2 நாளில் உன் உயிரை நான் எடுக்கலைன்னா என் பேர் கங்கா இல்லை. என்னை ஜெயிலுக்கு அனுப்புனல, அதுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டாம் என்று கூறி சிரித்தாள் கங்கா. இவர்கள் 3 பேரும் கொஞ்ச தூரம் நடந்த பிறகு, ஓகே சிஸ்டர்ஸ், நம்ம எங்கே போகிறோம் என்று சந்தோஷ் கேட்டான். டேய், நீ பிளானே இல்லாமல் தான் எங்கள் கூட வந்தியா? நீ ஏதாவது யோசிச்சிருப்பேன்னு நினச்சேன் என்று சஹானா கூற, எது நீங்கள் என்ன நம்பி வந்தீங்களா? ஹஹா, வாங்க பார்க்கு போகலாம், நல்லா தண்ணி அடிக்கலாம், போகலாமா என்று நக்கலாக கேட்க, செருப்பு பிஞ்சிடும் சந்தோஷ், எப்போ பாரு உனக்கு கிண்டல் தான், பிள்ளைய பெற்று வேணா தொல்லையை பெற்று வச்சுருக்காங்க என்று சஞ்சனா கூற, சஹானா அவர்களை பார்த்து, நம்ம கோயிலுக்கு போகலாம், அங்கே ரொம்ப அழகாக இருக்கும்டா, ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், எனக்கு கோயிலில் ரொம்ப பிடிக்கும், நம்ம கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சஹானா கூறினாள். சரி அக்கா, நம்ம அங்கேயே போகலாம் என்று கூறி கோயிலுக்கு அவர்கள் சென்றார்கள். கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அக்கா, நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் இப்போ வரேன், சும்மா சுற்றி பார்த்துட்டு வரேன், எங்கேயும் போகாதீங்க சரியா, போகும்போது ஒன்றா போகலாம் என்று அவன் கூற, அவர்களும் சரிடா பார்த்து போ என்று கூறினார்கள். அவர் எழுந்து அந்த கோயிலை பார்த்து கொண்டே சுற்றி வரும்போது ஒரு பெண்ணின் மீது மோதினான். ஐயோ சாரிங்க, தெரியாமல் நான் மோதிட்டேன், இங்கே கோயிலோட அழகை பார்த்து மயங்கி வந்தேன்னா நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை, என்னை மன்னிச்சுக்கோங்க என்று கூறினான். அதற்கு அந்த பெண், பரவாயில்ல, ஆமாம் யார் நீங்கள்? உங்களை இந்த கிராமத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே, நீங்கள் என்ன இந்த ஊருக்கு புதுசா என்று அந்த பெண் கேட்டாள். அதற்கு அவன், ஆமாம், நான் இந்த ஊருக்கு புதுசு தான், நம்ம ஊர் தலைவர் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் அவரோட பேரன், என்னோட பேர் சந்தோஷ் என்று கூறினான். ஓ அப்படியா, சரி சரி, நானும் இதே ஊரில் தான் இருக்கேன், பட் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்லை, அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்று கூறிக்கொண்டே, அண்ட் ஐ எம் ஜெனனி என்று கூறி கையை கொடுத்தாள். அவனும் சிரித்து கொண்டே, ஐ எம் சந்தோஷ் என்று கூறினான். நைஸ் நேம் என்று கூறிக்கொண்டே, சரி நம்ம சந்திக்கலாம் என்று கூறி அங்கிருந்து சென்றார்கள். போறவனை ரசித்து கொண்டிருந்தாள் ஜனனி, அது அவனுக்கு தெரியாது. இப்படி அவன் சிரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சாமியார் இருந்தார். அவரை பார்த்து அவனுக்கு ஏதோ வினோதமாக இருந்தது. அவர் அவனை, வா வா, கிட்ட வாடா என்று அழைத்தார். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தோன்றியது. ஐயா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டான். அதற்கு அந்த சாமியார், உதவி எனக்கு இல்லை தம்பி, உனக்கு தான் தேவைப்படும், உன் உயிரை முடிஞ்சா நீ காப்பாத்திக்கோ, இந்த ஊரை விட்டே போயிடு, உன் உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கு, உன் உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா இங்கிருந்து போயிடு என்று அவர் எச்சரிக்க, கூடவே பயங்கரமாக சிரித்தார். இதை கேட்ட சந்தோஷுக்கு அதிர்ச்சி என்றால் சிறிது பயமும் வந்தது. அவன் தன் கண்களை மூடி திறக்கும்போது அந்த சாமியார் அங்கே இல்லை, மாயமாக மறைந்திருந்தார். மர்மம் தொடரும்.